வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ஏப்போ மாநகரில் தேசிய நிலையிலான தாதியர் சங்கத்தின் ஆண்டு கூட்டம் ஏப்போ மேருவில் உள்ள கேசுவரினா ஹோட்டலில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதனை சுகாதாரம், மனிதவளம், தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் இந்திய சமூக நலன் பிரிவுக்கு பொறுப்பேற்றுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜத்து சிவனேசன் தொடங்கி வைத்தார். அவர் ஆற்றிய உரைகள் நாட்டில் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளில் டாக்டர்கள் மற்றும் தாதியர் பற்றாக்குறை நிலவுவதாக தவிர்க்க இயலாது. அதனை சரி செய்ய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. சில தாதியர்கள் தனியார் மருத்துவமனைகளில் அதிக சம்பளத்தை எதிர்பார்த்து செல்கிறார்கள். அவர்களில் சிலர் மேலும் அதிகமான வருமானத்தை எதிர்பார்த்து வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். அதனை அரசாங்கம் தடுக்க இயலாது. அது அவர்களின் உரிமை. இருந்த போதும் நாட்டில் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளில் தொடர்ந்து வேலை செய்து மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்களின் சேவையை பாராட்டுவதாக டத்து சிவனேசன் தெரிவித்தார். சரி, இன்னைக்கு இப்போ கெசரினா ஹோட்டலில் இருக்கிறோம். இங்கே ஒரு மிக மிக முக்கியமான விருந்தம்பல் இந்த இரவு நடைபெறுது. இது என்னன்னா மலேசியா அனைத்து மாநிலங்களிலிருந்து பிரதிநிதிகள், அதாவது இவங்க எல்லாம் செவிலியர் வேலை பார்ப்பவர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது, தேசிய செவிலியர் இயக்கம் அப்படின்ட்டு ஒரு இயக்கம். இவர்கள் தனியார் துறைகளில் இதே செவிலியர் வேலை பார்ப்பதற்கு இது தொழிற்சங்கம் இருக்குது. ஆனால் இங்கே அவர்களுக்கு அந்த தொழிற்சங்கம் இல்லை. ஸோ அவங்க ஒரு சங்கம் ஒன்று செஞ்சுக்கிட்டாங்க அவங்களே. ஸோ அதோட 76வது ஆண்டு கூட்டம் தான் இன்றைக்கி நடைபெறுது. ஆண்டு கூட்டமும் ஒரு செமினாரும் இன்று நடைபெறுது. ஆக நாடு முழுவதும் இருந்து வந்திருக்காங்க இங்கே. அதற்கு பேராக் மாநிலம் அவர்களை வரவேற்கிறது. ஒன்று. இரண்டாவது மொத்த எண்ணிக்கை இன்றைக்கி வந்தது 1200 பேர். இந்த செவிலியர்கள் துறை மிக மிக முக்கியமான துறை. சுகாதாரத்துக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இவர்கள் தான் மருத்துவர்களுக்கு அடுத்து பணிபுரியும். தாதியர்கள் அரசாங்கத்தில் பணிபுரிய நிலைநிறுத்துவதற்கு கூடுதல் சலுகைகள், சம்பளம் வழங்குவது தொடர்பாக ஒரு இரவில் அரசாங்கம் முடிவெடுக்க முடியாது. அதற்கு பல்வேறு நடைமுறைகளை கையாள வேண்டியுள்ளது என்றார். பேராவில் 200 டாக்டர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. தாதியர்கள் நிபுணத்துவ மருத்துவர்கள் என குறிப்பிட்டனர். நாட்டில் பல புதிய தனியார் மருத்துவமனைகள் உருவாகி வருகிறது. அதற்கு தாதியர்களின் தேவையையும் வலியுறுத்தினார். இச்செய்திகள் இந்த தாதியர் தின மாநாட்டில் கலந்து கொண்ட சில தாதியர்களின் நேர்காணலையும் காணலாம். வணக்கம், என் பேர் மூக்கம்மாள் கிட்டப்பா. நான் சிலங்கூர் மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஏறக்குறைய 35 வருட காலமாக இந்த தாதியர் துறையில் இருக்கிறேன். நானும் ஒரு சாதாரண தாதியராக என் வேலையை தொடங்கினேன். என்னோடய முதல் மருத்துவமனை கிலங் துங்கு அம்புவான் மருத்துவமனை. அந்த மருத்துவமனை மலேசியாவிலே ஒரு 3வது சேபோவான மருத்துவமனை. அதில் என்னோடய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். ஒரு தாதியராக தொடங்கி தலைமை தாதியராக நான் பதவி ஓய்வு பெற்றேன். என்னோடய 30 வருட காலங்கள் கிலங் மருத்துவமனை ரொம்ப பிஸியான மருத்துவமனை. ஆனால் அங்கே வேலை செஞ்ச தாதியர்கள் அனைவரும் மிகவும் திறமைசாலிகள். அவங்களோட பொறுமை, அவங்களோட சேவை மனத்துவம் இந்த தேவைக்கு ரொம்ப. தாதியராக ஒன்று வேலை செய்யணுன்னா நம்ம சேவை மனத்துவம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சேவை மனத்துவம் வச்சு தான் நம்ம சேவை செய்யணும். ஆனால் அந்த சேவைக்கு ஏற்ற ஊதியமும் நம்ம வாங்குவோம். ஆனால் ஊதியம் பெரிதில்லை, நம்ம சேவை தான் பெரிது. மக்களின் பல தரப்பட்ட மக்களை நம்ம அன்றாட சந்திப்போம். அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்மால் முடிந்த உதவிகள் நம்ம செய்வோம். இது நம்ம ஒரு புண்ணிய காரியமாக கூட ஏற்றுக்கலாம். நமது இன பெண்களும் சரி, இப்போது ஆண்களும் இந்த தாதியர் துறைக்கு வராங்க. நீங்கள் அனைவரும் வரணும். இதை நம்ம ஒரு சாதாரண சிஜிலில் ஸ்டார்ட் பண்ணி டிப்ளமா, டிகிரி, மாஸ்டர், பிஹெச்டி வரைக்கும் இப்போ இந்த துறையில் இருக்குது. ஸோ நீங்கள் பிஹெச்டி ஹோல்டரான ஒரு டாக்டர் தகுதி அளவுக்கு நீங்கள் உயரலாம். உங்கள் வாழ்க்கை தரமும் உயரும். அதே நேரத்தில் நீங்கள் சேவை ஆற்றிய ஒரு மன பக்குவமும் உங்களுக்கு, மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும். லலிதா ஜெயபாலன். நான் ஸ்டார்டிங் ஆஃப் மை கேரியர் நர்சிங்கில் எப்படி ஆர்வப்பட்டேன்னா,
வந்து பேரண்ட்ஸோட ஃபோர்ஸ்னால தான் பூந்தேன் நர்சிங் கேரியர். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை போகிறதுக்கு. ஆனால் பூந்து கொஞ்ச நாளில் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, என்னோட லெக்சரர் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லா தாதியர் வந்து எல்லாத்தினாலையும் முடியாது, இட் இஸ் அ காட் காலிங். இன்ன வரைக்கும் அந்த வேர்ட்டை வந்து நானும் அது ஒரு தெய்வ வாக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த தெய்வ வாக்கு இது பண்ணனால தான் இப்போ நான் வந்து 5 ஹாஸ்பிட்டல் மாறிட்டேன். ஃப்ரம் எஸ்கேஎல்ல ஸ்டார்ட் பண்ணி எஸ்டாரில் முடித்து சைபரில் போய்ட்டு எஸ் பையனியர் டீமாக ஆகி தென் சபராங் ஜெயா பினாங்கில் போய் வேலை செஞ்சு இப்போ கரண்ட்லி வந்து மெட்ரன் இன் சுங்காய்பிலோ ஹாஸ்பிட்டல். இந்த சிறு வயசுலேயே வந்து நான் நிறையா இதை நோக்கிட்டேன், என்ன சொல்லுவாங்க, நிறைய இது பண்ணியிருக்கேன், என்ன சொல்லுவாங்க, நிறையா சாக்ரிஃபைஸு. இன்னொன்று ஃபேமிலி சப்போர்ட் கூட. ஏன்னா நர்சிங் கேரியரில் வந்து லைக் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்க்குற நர்சஸ் வந்து பயப்படுறாங்க இந்த துறையில் வர்றதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த பெஸ்ட் திங் தட் நம்ம வந்து இந்த துறையில் வந்து ஒன்று சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இது கிடைக்கும், பதிவு ஏறணும்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. என்ன கேட்டால் வந்துட்டு ஒரு செல்ஃப் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த துறையில் இருக்கிறனால நம்ம அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யலாம், நம்ம சொந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி டீச்சிங் பண்ணலாம், நம்ம இது பண்ணலாம், நாலேஜ் நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப்பில் பார்த்து தான் என் பிள்ளைங்களை என்னை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. நான் டிப்ளமா முடிச்சிட்டேன், டிகிரி முடிச்சுட்டேன், இப்போ மாஸ்டர் ஆன்கோயிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடுத்த மாதம் முடிக்கிறேன், யூஎம்ல ஒரு கிராஜுவேட்டாக இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட வர்ற எல்லா ஜெனரேஷனும் நான் சீக்கிரம் இந்த துறையில் போடுங்க. கண்டிப்பாக a good opportunity for you all to come enjoy. இந்திராணி பத்துமலை. நான் தாதியர் வேலை செஞ்சது வந்து 1985 ட்ரைனிங் போனேன். 88 குவாலிஃபைட் பண்ணி ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக வந்தேன். ஆனால் நான் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சேன். 13 வருஷம் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சேன். எனக்கு அங்கே ப்ரொமோஷன் ஒரு சிஸ்டர் போஸ்ட் கிடச்சிச்சு. அப்புறம் எனக்கு டிகிரி முடித்தோன்னே எனக்கு ஹாஸ்பிட்டல் ஜோஹபாரூவில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் கேகேஎம்மில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் படிப்படியாக கேகேஎம்மில் கடைசி போஸ்டிங் வந்து ஸ்டேட் ஸ்லாங்கோக்கு கத்துவ பணியிலே ஜுருவா நெக்ரி ஸ்லாங்கோ ஆனேன். இந்த தாதியர் வேலைன்னா ஒரு நான் சொல்ல மூலிகை நம்ம ரொம்ப பாசமாக அன்பாக நம்ம பேஷண்ட்டை நடந்துக்கணும். அது வந்து நம்ம உடம்புலேருந்து வரணும். நம்ம வந்து இப்படி செய்யணும்னு இல்லை, சொல்லி கொடுத்தோன்னா அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி நம்ம ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம மேலே அவங்களே இவங்கள்ட்ட இருந்து பாசம் அன்பு கிடைக்கும், இவங்களெல்லாம் நம்மளை பார்த்துக்கிறாங்க, அவங்க வீட்டில் விட்டுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே வந்தாங்கன்னா நம்மளை டிபெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ அன்பாக எவ்வளோ பாசமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி சொன்னோம்னா பேஷண்ட்டும் நம்மக்கிட்ட கேட்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வர பிள்ளைங்க யார் வந்தாலும் நான் என்றைக்கு சொல்லுவேன், இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாப் அண்ட் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் பொலைட் எல்லாமே இருக்குது. உங்களை ஒரு மோலாக பண்ணிடுவாங்க. உங்கள் வெரி டிசிப்ளின், யூ ஆர் மோல்ட் டு பிகம் அ குட் நர்ஸ். அதே மாதிரி நான் சொல்கிறேன், இப்போ எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம தமிழவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க, படிச்சுட்டு எந்த வேலை போகலாம் அந்த வேலைக்கு போகலாம். ஆனால் இந்த நர்சிங்க்கு வந்தாங்கன்னா அவங்க ஃப்யூச்சர் சரியான பிரைட். என் பேர் தேவி. நான் வந்து கோலாலம்பூரில் பிறந்து வளர்ந்தேன்னா. நான் ஒரு தாதியாக பணிபுரிஞ்சதுலேருந்து ஒரு 35 காலமாக நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன். முதல் கல்வி என்னோட தாதியர் சர்டிஃபிகேட் நர்சிங் மலாக்கா பெரிய மருத்துவமனையில் படித்தேன். பிறகு நான் பெரிய கோலாலம்பூர் மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு பிறகு அங்கேருந்து ஃபர்தர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி மலாயாவில் படித்து பிறகு எனக்கு ப்ரொமோஷன் ஆகி நான் பஹாங் மாநிலத்தில் தலைமை தாதியாக வேலை செஞ்சு பிறகு அங்கேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு மாற்றினாங்க. அங்கேருந்து ஒரு ப்ரொமோஷன். பிறகு நான் சுகாதார அமைச்சுக்கு திருப்பி வந்து நான் ஒரு தலைமை இயக்குனராக தாதியர் இயக்குனராக பணிபுரிஞ்சு 2024 ரிட்டையர் ஆகினேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக ஐகேன் காலேஜ் கோலாலம்பூரில் பணிபுரிஞ்சிட்ருக்குறேன். ஓகே, என் பேர் வந்து யோகசுந்தரி லட்சுமணன். நான் வந்து பிறந்த ஊர் வந்து மலாக்கா, கல்யாணம் பண்ணி வந்து என்னோடய போஸ்டிங் வந்து ஸ்லெங்கோம். ஸ்டாஃப் நர்ஸ் ஆரம்பித்த காலம் வந்து 1988. ஓகேவா? அப்போ அதுலேருந்து
2003 வரைக்கும் ஸ்லாங்கோலே தான் இருந்தேன். ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருந்துட்டு சிஸ்டராக இருந்தேன். அப்புறம் என்னோடய மேல்கொண்டு படிப்புக்கு போயிட்டேன். டிகிரி முடிச்சுட்டு தாதியருக்கு வாத்தியார் ஆகணுன்ட்டு என்னோட ஆசை, கனவு. ஆரம்பத்தில் நர்சிங் போயிட்டோன்னே அந்த பச்சை யூனிஃபார்ம் பார்த்துட்டோன்னே ஒரு ஆசை, வாத்தியாராக தான் ஆகணும்னு. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காலகட்டம், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைம் ஃப்ரேம் தேவைப்படும். இவ்வளோ அனுபவம் இருந்தால் தான் அந்த சொல்லிக் கொடுக்க முடியும்னு. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக 38 வருஷம் வேலை செஞ்சுட்டேன் கேகேஎம்மில். அதில் வந்து 18 வருஷம் வந்து கிளினிக்கில் இருந்துட்டு, இன்னொரு 18 வருஷம் வந்து டீச்சிங் லைன்லேயும் இருந்துட்டேன். என்னோட மோஸ்ட் பேஷன் வந்து அந்த சொல்லிக் கொடுக்குறது தான். அதான் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், நாலேஜ் கொடுத்துருவேன், ஸ்கில் சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் அந்த அன்போடு செய்கிறது வந்து சொந்தமாக வரணும். நம்ம போய் செய்கிறது வேலை வந்து ஒரு லிக்விட் பேப்பர் போட்டு அழிக்க முடியாது. ஒரு தவறுனா தவறு. ஸோ அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். அதை பேஷனை வந்து நம்ம ஃபேமிலியாக தான் பார்க்கணும். இந்நேரம் அது வந்து நம்ம அப்பாவா அம்மாவா எப்படி பார்ப்போம், அதே மாதிரி தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.